ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கின்ற வேத வசனம் மார்க் புஸ்தகத்தின் 14ஆம் அதிகாரத்திலே 55வது வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக சாட்சி தேடினார்கள், அகப்படவில்லை. பொதுவாகவே ஒருவன் குற்றம் செய்திருந்தால் அந்த குற்றம் செய்திருந்தவனை தான் கைது செய்ய வேண்டும். ஆனால் எந்தவித குற்றமும் செய்யாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பிடித்து கொண்டு போய் பிரதான ஆசாரியர்களும் ஆலோசனை சங்கத்தாரும் ஒரு தீர்ப்பையே எழுதிவிட்டார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டும் என்று. ஆனால் எதற்காக கொலை செய்ய வேண்டும் என்றால், அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக சாட்சிகள் வேண்டும். அந்த சாட்சிகளை ஆயத்தப்படுத்தி குற்றத்தையே என்னவென்று தெரியாமல், என்ன குற்றம் சுமத்தலாம் என்று அறியாமல் சாட்சிகளை தயார் செய்து இவன் எந்த குற்றம் செய்தான் என்று சொல்ல வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கைது செய்த பின்னர் குற்றம் கண்டுபிடிக்க முனைந்தவர்கள் பொய்யாக குற்றம் கண்டுபிடிக்க முயன்றது ஒரு நீதியான செயல் அல்ல, அந்நீதியான செயல். ஆலோசனை சங்கம் அங்கத்தினர்கள் அவர்கள் நியாயாதிபதிகள், இதற்காகவே நியமிக்கப்பட்டவர்கள். இவர்கள் வெறுப்பின்றி பட்சபாதமின்றி செயல்பட வேண்டும். ஆனால் இவர்களோ முன்கூட்டியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய திட்டமிட்டுவிட்டு அவரை கைது செய்துவிட்டு அவர் மீது என்ன குற்றம் சுமத்தலாம், அதற்கு சாட்சிகளை எவ்வாறு ஆயத்தப்படுத்தலாம் என்று முயன்று கொண்டிருப்பதை தான் இந்த வசனம் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆனால் இவர்கள் ஏற்ற சாட்சி அகப்பட்டதா அகப்படவில்லையா என்பதை நாம் அடுத்து வர வசனங்களிலே தியானிக்க இருக்கின்றோம். இந்த வசனத்தை தியானிக்கும் போது நாம் கண்டுபிடிக்க வேண்டியது, தெய்வீகத்திலே ஒரு பண்பு உண்டு. அது யார் தீமை செய்தாலும் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு பண்பு தெய்வீகத்தன்மை கொண்டது. மனிதனுடைய பண்பு எப்படி என்றால், நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும், நமக்கு தீமை செய்தவர்களுக்கு நாம் தீமை செய்ய வேண்டும். இதுதான் மனிதர்களுடைய பண்பு. ஆனால் இந்த ஆலோசனை சங்கத்தினர், நியாயாதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் சாத்தானின் பண்பை கொண்டிருந்தார்கள். சாத்தானின் பண்பு என்னவென்றால், நன்மை செய்கிறவனை பிடித்து அவனுக்கு எப்படி தீமை செய்யலாம் என்பதுதான் இவர்களுடைய பண்பு. ஆகவே இந்த பண்பை அவர்கள் இங்கே இவ்விடத்திலே அமல்படுத்துகிறார்கள். இதில் வெற்றி கொண்டார்களா, தோல்வி அடைந்தார்களா, நாம் இன்னும் வருகின்ற வசனங்களிலே இதை குறித்து தியானிக்கலாம். ஆகவே இன்றைக்கு நாமும் நம்முடைய பண்பை மாற்றிக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நன்மைக்கு நன்மை செய்வதும் தீமைக்கு தீமை செய்வதும் ஒரு நல்ல பண்பு அல்ல. தெய்வீக பண்பு என்பது தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். ஆகவே அந்த பண்பை நாம் கடைபிடிக்க வேண்டும். சாத்தானின் பண்பான நன்மை செய்கிறவர்களுக்கு தீமை செய்ய வேண்டும் என்ற பண்பை நாம் கைவிட்டு விட வேண்டும். ஆகவே நன்மைக்கு நன்மை செய்யலாம் மனிதனுடைய பண்பிலே, ஆனால் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. தீமை செய்கிறவனுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த வேத வசனம் நமக்கு இன்றைக்கு ஒரு நல்ல வெளிப்பாடை கர்த்தர் தருகின்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபையும் மகா இரக்கமும் இருக்கும் உடையவரே, மனிதனுடைய பண்பு எப்படி, தெய்வனுடைய பண்பு எப்படி, ஆலோசனை சங்கத்தரக யூதர்களுடைய சாத்தானின் பண்பு எப்படி என்பதை இன்றைக்கு இந்த பண்புகள் மூலம்
கர்த்தர் அப்பா நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று அழைத்த தேவன், நீ உன்னை சுத்தமானாய் காற்றுக்கொள் என்றபடி சொன்ன தேவன், இப்படியாகவே எங்களை உம்முடைய வருகை மட்டும் ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.